ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். இரு தொலைக்காட்சி சேவை போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் எழுதி தமக்கு மரண அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக புலம்பி இருப்பதாகவும் தம்மை பாதுகாத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் ஒரு சில சமூக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன. இது சமூகத்தில் இரு தொலைக்காட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான காட்டமான விமர்சனங்களில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக பிரச்சனைகளை திசை திருப்ப ஆடும் ஒரு ஊரங்க நாடகமா, அல்லது உண்மையிலேயே யாராவது அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்களா என்பதை போலீஸ் மா அதிபர் தான் தீர்மானிக்க வேண்டும். சில ஊடக வலையமைப்புகளின் கீழ் இயங்கும் வானொலி, தொலைக்காட்சி, செய்தி சேவைகள் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் ஒருவித வன்மத்துடனேயே தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தன என்பதை புதிதாக சொல்ல தேவையில்லை. பல தடவைகளில் அரசு தரப்பினர் சம்பந்தப்பட்ட ஊடக வலையமைப்பை பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் தூக்கி போட்டு பந்தாடி இருக்கிறார். எமக்கு எவ்வளவுதான் சேறு அள்ளி பூசிய போதிலும் இந்த ஊடக வலையமைப்பின் முதலாளி ரேனோ சில்வாவின் தம்பியான மரண தண்டனை கைதி துமிந்த சில்வாவை விடுவிக்கப் போவதில்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு தடவை பாராளுமன்றத்தில் மிக வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த செய்தி சேனல்களின் திரும்பப்படுத்தப்பட்ட செய்திகளுக்கு எதிராக கருத்து சொல்லிவிட்டு தம் பாட்டுக்கு இருந்தார்களே ஒழிய இவரும் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடரவில்லை. ஆனால் விவசாய அமைச்சர் லால்காந்த அதை மாற்றி இருக்கிறார். ஹிரு ஊடகத்துக்கு எதிராக 10 பில்லியன் ரூபாய் நட்டையீடு கேட்டு லால்காந்த ஒரு சட்ட அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இதன் பின்னணி என்னவென்றால் 2025ஆம் ஆண்டு தமது அசையும் அசையா சொத்து விவரங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அமைச்சர் லால்காந்த வழங்கியிருந்தார். இதன்படி லால்காந்தவின் மொத்த சொத்து மதிப்பு 8 கோடி ரூபாய்கள். ஆனால் ஹிரு தொலைக்காட்சி செய்தியோ லால்காந்தவை மேலும் பிரம்மாண்ட கோடீஸ்வரனாக்கி விட்டது. லால்காந்தவின் குடும்ப உறுப்பினர் ஒருவரினுடைய பெயரில் இருந்த 1,43,000 ரூபாய் பெறுமதியான பங்குகளை திரித்து 38 கோடியாக கணக்கு காட்டி லால்காந்தவின் மொத்த சொத்து மதிப்பு 46 கோடி என்றது. 1,43,000க்கு பின்னால் ஒரு பூஜ்ஜியம் சேர்ந்தால் அது 14,30,000 மாறும். இன்னொரு பூஜ்ஜியம் சேர்ந்தால் 1,43,00,000 மாறும். 3 பூஜ்ஜியம் சேர்ந்தால் 14,30,00,000 மாறும். ஆனால் உலக அதிசயமாக எப்படி அந்த 1,43,000 ரூபாய் பணம் 38 கோடியானது என்றுதான் புரியவில்லை. இதனால் கடுப்பான லால்காந்த 10 பில்லியன் ரூபாய் நட்டையீடு கேட்டு சட்ட அறிக்கை அனுப்பியதை தொடர்ந்து தமது செய்தி அறிக்கையில் ஒரு வினோதமான மன்னிப்பை கோரியது ஹிரு தொலைக்காட்சி. தாம் லால்காந்த தொடர்பான செய்தியை திருத்திக் கொள்வதன் ஊடக உரிமையின் கீழ் அவ்வாறு செய்வதாகவும் சொல்லியிருந்தது. உண்மையில் இது மன்னிப்பே அல்ல. ஊடக உரிமை என்ற பூச்சாண்டி என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டியது ஒரு கடமை, அது உரிமை அல்ல. உரிமையும் கடமையும் தெரியாத ஒரு கூட்டம் எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பர் 1 சேனலாக இருக்கிறோம் என்று பீற்றிக் கொள்வது எப்படி என்றுதான் புரியவில்லை. இங்கே நடந்தது மாபெரும் தனி மனித சேறு பூசல். லால்காந்த மீது ஒருவித வெறுப்பையும் வன்மத்தையும் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி அவர் சட்டவிரோதமான வழியில் பொருளீட்டி இருக்கிறார் என்று அவருடைய நட்பெயருக்கு ஒரு அழியா கலங்கம் இங்கே நடந்தேறி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த நாட்டை வங்குரோத்தாக்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய செயலாளராக இருந்த சுகேஸ்வர பண்டார என்ன செய்தார்? லால்காந்தவினுடைய வீட்டுக்கு 7-8 பேரை சேர்த்து கொண்டு பெரும் ஆரவாரமாக போய் சேர்ந்தார். இதன் மூலம் லால்காந்தவுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெளியே சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு தலைகுனிவு கூட ஏற்பட்டிருந்தது. போன வருடம் இருந்த சொத்துக்களை விட ஒரே அடியாக 7-8 மடங்கால் அவை அதிகரித்து 46 கோடியாகியது எப்படி என்று மக்கள் வாய் பிளந்து நின்றார்கள். ஆனால் ஹிரு தவறை திருத்திக் கொள்வது தமது உரிமை என்று ஏதோ ஒரு சுத்தமாத்த அறிக்கை ஒன்றை வாசித்தது. அமைச்சர் லால்காந்தவிடம் 46 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட செய்திக்கு கிடைத்த முக்கியத்துவமும் ஊடக வெளிச்சமும் உரிமை என்ற பெயரில் திருத்தம் செய்து வெளியிட்ட செய்திக்கு கிடைக்கவில்லை. பொதுவாக இது வழக்கமாக பத்திரிகைகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். முதல் பக்கத்தில் பிரதான செய்தியாக ஒரு போலியான செய்தியை பிரசுரிப்பார்கள் சில பத்திரிகை நிறுவனங்கள். அதற்கு பிறகு திருத்தம் என்ற பெயரில் உள்ளே 5வது அல்லது 6வது பக்கத்தில் ஒரு சிறிய கட்டத்திலே அதை திருத்திக் கொள்வார்கள். லால்காந்த ஹிரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பிய கடிதத்தில்
கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக புனைவுகளையும் போலியான செய்திகளையும் பரப்பி சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் லால்காந்த. மேலும் சட்ட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்ட கால பகுதிக்குள் நட்டையீடு செலுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மூலம் ஊடகத்தின் உரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதன்படி 14 நாட்களுக்குள் இந்த ஊடக வலையமைப்பு லால்காந்த கேட்டு நிற்கும் 10 பில்லியன் ரூபாய் நட்டையீட்டை செலுத்தாவிட்டால் அடுத்ததாக நீதிமன்ற வழக்குக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதுதான் வழக்கமாக சட்ட அறிவித்தலுக்கு பின்பு நடக்கக்கூடிய சங்கதி. ஆனால் இங்கே அப்படி ஒன்று நடக்குமா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. நாம் வானத்தில் வந்த தேவதூதர்கள் எம்மேல் மக்கள் அளப்பரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது போலத்தான் அரசாங்கத்தில் உள்ள ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று கூட எண்ண தோன்றுகிறது. அதனால்தான் அவர்கள் இப்படியான ஒரு சில ஊடகங்கள் பொதுமக்களின் அலைக்கற்றைகளை பாவித்து செய்தி என்ற பெயரில் பரப்பிக் கொண்டிருக்கும் அபத்தங்கள் எல்லாம் தம்மை ஒன்றும் செய்யாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஹிரு போன்ற ஊடகங்கள் வடிகட்டிய ஒரு பொய்யை சந்தைப்படுத்திவிட்டு நாளை ஊடகங்களுக்கு இருக்கும் உரிமையின் பிரகாரம் இதனை நாம் திருத்திக் கொள்கிறோம், தவறுக்கு வருந்துகிறோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிடும். அதன் பிறகு விசிலடிச்சான் குஞ்சுகள் போன்ற ஒரு குழு, பார்த்தீர்களா ஹிரு மன்னிப்பு கேட்டுவிட்டது, பயந்து விட்டார்கள் என்று புலகாங்கிதம் அடைந்து மகிழ்வார்கள். உண்மையில் அவர்கள் கேட்பது மன்னிப்பு அல்ல, கால் மேல் கால் போட்டு அப்படி ஒரு உரிமை பேசுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரத்னபுர மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மீது ஹிரு கட்டிய அந்த இட்டுக்கட்டல்கள். ரத்னபுர மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு கஞ்சா தோட்டம் இருப்பதாக ஆரம்பத்தில் செய்தி வெளியிட்டது. ஆனால் அந்த காணி சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமானது அல்ல. சாந்த பத்மகுமார லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்கிய தன்னுடைய சொத்து விவரங்களில் அப்படி ஒரு காணி பற்றிய எந்த விவரமுமே இருக்கவில்லை. அது போஞ்சி பயிற்சிகை செய்யப்பட்ட யாரோ ஒரு நபரின் விளைநிலம். சரி, கஞ்சா தோட்ட கதையாவது உண்மையா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. முதலில் கஞ்சா தோட்டம் என்று செய்தி சொன்னவர்கள் பின்னர் கஞ்சா செடி இருந்ததாக தம் நிலைப்பாட்டை குறுக்கிக் கொண்டார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த புரளி சர்ச்சை மிக பாரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பை பெற்றது. சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்புவதாக கூறி இந்த ஊடக வலையமைப்பின் தொலைக்காட்சி அலைவரிசைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தது போலீஸ் திணைக்களம். போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்ல இது பற்றி தெரிவிக்கையில், ஒளிபரப்பு உரிமைகளை வழங்கும் அதிகாரம் கொண்ட உரிய அமைப்பாக டிஆர்சி இருப்பதால் மேற்படி ஊடகத்துக்கு எதிராக பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்துமாறு கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக அப்போது அவர் தெரிவித்திருந்தார். ஒரு ஊடகத்துக்கு உரிமம் அளித்தல், உரிமத்தை ரத்து செய்தல், புது நிபந்தனை விதித்தல், நிபந்தனையை தளர்த்துதல் போன்ற பணிகளை ஊடக அமைச்சே செய்யும். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்பது ஒலி ஒளிபரப்புகளை நெறிப்படுத்தும் பணியை செய்யும் ஒரு அரச நிறுவனம். ஆக இங்கே மேற்படி ஊடகத்துக்கு எதிராக தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஊடக அமைச்சுக்கே இருக்கிறது. ஊடக அமைச்சு எடுக்கும் முடிவைத்தான் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே போலீஸ் திணைக்களம் எதற்கு இங்கே சம்பந்தப்பட வேண்டும் என்று சிலர் தங்களுடைய நியாயமான கேள்விகளை அப்போது எழுப்பியிருந்தார்கள். மனித உரிமைகள், சுதந்திரம், ஜனநாயகம் பற்றி எப்போதும் பேசும் சிங்கள சமூகத்தின் முக்கிய புள்ளிகள், தேசிய மக்கள் சக்தியை பதவிக்கு கொண்டு வர பாடுபட்ட புத்திஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலருமே இந்த ஊடக வலையமைப்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு சமூக வலைதளங்களில் வேண்டிக் கொண்டார்கள். ஹிரு தடை செய்யப்படுமா என்ற தலையங்கத்துடனேயே அப்போதைய நாட்கள் கூட நகர்ந்தன. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்ற அளந்த கதைகள் எல்லாம் புஸ்வானமாகி போகின. அரிசி இல்லை, முட்டை இல்லை என்று கடந்த 2024 நவம்பரில் ஆரம்பமான பிரச்சாரங்கள் இன்று தீவிரப்படுத்தப்பட்டு வேறு ஒரு கோணத்தில் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு போலி செய்தியை பரப்புவார்கள், ஆனால் அது கண்மூக்கு வைத்து மறுநாள் சமூக ஊடகங்களில் வந்துவிடும். ஆனால் போலீஸ் விசாரணைகளிலும் நீதிமன்ற விசாரணைகளிலும் சம்பந்தமே இல்லாத பெறுபேறுகளே கிடைக்கும். இவர்கள் சமூகமயப்படுத்தப்பட்ட பொய்யோ அப்படியே ஊடகங்களில் இருக்கும். இது தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் இனவாதத்தை கக்கி என்ன மாதிரியான ஆட்டங்களை இவர்கள் ஆடினார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றும் தமது நிறைவேற்ற முடியாத அபிலாஷைக்காக ஒற்றை வரியில் சொன்னால்
மரண தண்டனை கைதியின் விடுதலைக்காக தமக்கு தோதான ஒரு ஆட்சியை கொண்டு வர பார்க்கிறதா இந்த ஊடக வலையமைப்பு. ஆனால் இந்த அரசோ இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களுக்கு எதிராக இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் தமக்கு சம்பந்தமே இல்லாத அண்டார்டிகா கண்டத்தில் நடக்கும் ஒரு சம்பவமாக நினைத்து ஒதுங்கி போய் நிற்கிறது. ஆனால் இந்த ஊடக வலையமைப்போ விடுவதாக இல்லை. இந்த நிலையில்தான் லால் காந்தவினுடைய விவகாரம் மீண்டும் சூடுபிடித்து நிற்கிறது. லால் காந்த இரு ஊடக வலையமைப்பு தம்மிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக நினைத்து கொண்டு நஷ்டஈட்டு கோரிக்கையை தூக்கி வீட்டு பரண்மேல் எறிவாரா, அல்லது தொடர்ச்சியாக தமது கொள்கையில் உறுதியாக நின்று இந்த ஊடக வலையமைப்பை நீதிமன்றத்தில் சந்திப்பாரா என்ற கேள்விக்கான பதில்தான் தேசிய மக்கள் சக்தியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உப்புல் சாந்த சன்னஸ்கலவுடனான ஒரு நேர்காணலில் லால் காந்த சொன்ன ஒரு கருத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். எதிரிக்கு தவறு செய்ய விடுங்கள், அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றார். உப்புல் சாந்த சன்னஸ்கலவின் முழு நேர்காணலையும் விட இந்த வசனம்தான் அப்போது ஏகத்துக்கும் பிரபலம் அடைந்திருந்தது. லால் காந்தவின் வசனத்தின்படி பார்த்தால் இப்போது எதிரி தவறு செய்திருக்கிறார், அதுவும் பாரிய தவறு. லால் காந்த என்ன செய்ய போகிறார் அடுத்து வரும் நாட்கள் தீர்மானிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.